தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. எண்ணுதற்கே எட்டாத எழிலார் கடல்னு சொன்னார். இந்த பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன்னு டிக்ளரே பண்றாரு. வீடு பேர் அடைஞ்சிட்டேன்னு சொல்றாரு. அது எப்படி? இந்த சிவபுராணத்தை யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு எண்ணுதற்கே எட்டாத மெய்யா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இப்ப அந்த வேதங்கள் அப்படின்னு அந்த வரி நின்னுடும். அப்போ மெய்யா அடுத்த வரி ஐயா அப்படின்னு அந்த எதுகை மூனையோடு அது இருக்கும். ஆனா வேதங்களோடு ஐயாவை சேர்க்கும் பொழுது இன்னும் அந்த பொருள் அழகா இருக்கும். பொய்யாவினவெல்லாம் போயகல வந்தருளி. எதுக்கு திருவாசகம் படிக்கிறோம், ஏன் இந்த முக்தியை நோக்கி பயணிக்கிறோம்னா ஒரு நோக்கம்தான். அதனாலதான் பொய்யை பத்தி திருவாசகத்துல நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். மணிவாசகன் சொல்ல எழுதியது அழகிய சிற்றம்பலமுடையான் அப்படின்னு எழுதினார்னா அதுக்கு இந்த தமிழ் காரணமா? இந்த எதுகை மூனை இலக்கிய நயத்தோடு சந்தத்தோடு மணிவாசகர் எழுதிய அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மை. அப்ப திருவாசகத்துல மட்டும்தான் அது இருக்கா? சிறந்த அடியார்களுடைய சிந்தனைக்குள்ள பெருமான் எப்படி தேன் போல ஊறி நிற்கிறார் அப்படின்னு சொல்ல வந்தவர் அதை எப்படி சொல்லுவது? கறந்த பால் கரும்பு சாறு கண்ணல், அதோடு கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல, இப்படி அந்த ஒட்டுமொத்தமாக திருவாசகத்திற்குள் பயணித்து இப்ப சொன்ன மாதிரி இங்க சிறந்த அடியார் சொல்றாரு. அப்ப திருவம்பாவையில பழவடியார் சொல்றாரு. பிறந்த பிறப்பை பத்தி சொல்றதுக்கும் சிறந்த அடியாரை பத்தி சொல்றதுக்கு என்ன தொடர்பு? ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு திருவாசக பித்தர் தவ திரு வாதவூர் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயாவை பற்றி சொல்லணுங்கிறது கிடையாது. பித்தா என் பிஞ்சகனே அந்த பாடலினுடைய வரிகளுக்கு சொந்தக்காரர். அவர்கிட்ட தான் நிறைய கேட்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. சிவாய நம. மெய்யே உன் பொன்னடிகள் கண்ணின்று வீடுற்றேன். மெய்யே உன் பொன்னடிகள், இப்படிப்பட்ட எண்ணுதற்கே எட்டாத எழிலார் கடல்னு சொன்னார். இந்த பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன்னு டிக்ளரே பண்றாரு. வீடு பேர் அடைஞ்சிட்டேன்னு சொல்றாரு. அது எப்படி பார்த்த மாத்திரத்தில் அதை சொல்ல முடியுமா அப்படின்னா, பொதுவாக சொல்கிறது உண்டு. இப்போ நம்ம வீட்டில் யாராவது மருத்துவருக்கு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த முதல் ஆண்டு போய் அங்கே சீட்டு கிடச்சி போயிட்டு வீட்டுக்கு அன்னைக்கு தான் ஸ்வீட்டு கொடுக்கும்போதே நம்ம சொல்லுவோம், வாங்க டாக்டர் சொல்லிடுவோம். ஏன்னா அதற்குரிய பாதைக்குள் நுழைந்தாயிற்று அப்படின்னாலே அது ஒரு நாள் அடைந்து விடுவோம் என்பது உறுதி. அப்படி இந்த சிவபுராணத்தை யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு எண்ணுதற்கே எட்டாத அந்த கடல் இறைஞ்சு இந்த எல்லா பிறவி தாவர சங்கமத்தை கடந்து இளைத்து போனேன் பெருமானேன்னு யார் ஒருவர் மெய்யாக உணர்ந்து சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு முக்தி நிச்சயம். உய்யா என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. நான் உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நீ நிற்கின்றாய். ஓம்காரத்தின் தத்துவம் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கமே. அந்த ஓம்கார தத்துவம் அண்டத்திலும் உண்டு, இந்த பிண்டத்திலும் உண்டு. அப்படி உய்ய, யார் உய்ய? நான் உய்ய, நீ என் உள்ளத்துள் ஓம்காரமாக நிற்கிறாய். இது மெய்யா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இப்ப அந்த வேதங்கள் அப்படின்னு அந்த வரி நின்னுடும். அப்போ மெய்யா அடுத்த வரி ஐயா அப்படின்னு அந்த எதுகை மூனையோடு அது இருக்கும். ஆனால் வேதங்களோடு ஐயாவை சேர்க்கும் பொழுது இன்னும் அந்த பொருள் அழகாக இருக்கும். உய்யேன் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இதுதான் எனக்கு ரொம்பவே, வேதங்கள் அவ்வளவு பரவி இறைவனை போற்றுகிறது. 4 வேதங்களும் இறைவனுடைய ஆழ்ந்து அகன்று. அப்புறம் எப்படிங்க ஐயா நுண்ணியனை அணுவாக்குறது? அது ஒன்றும் இல்லை. பெருமான் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த திரிசூலம், அதாவது முருகப்பெருமானுடைய வேலாயுதம், இது அது நமக்கு குறிக்கிறது. பெருமான் எப்படி இருக்கிறார்னா ஆழமாக இருக்கிறார். வேதங்கள் ஐயா என ஓங்கி எத்தனை மந்திரங்களினாலே சொல்லி துதித்தாலும் வணங்கினாலும் அதனுடைய பொருள் ஆழமாக சென்று கொண்டே இருக்கிறது, அகலமாக சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு நுட்பத்திலே இறைவனை கொண்டு வர வேண்டுமானால் முதல்ல சொன்ன நமசிவாய என்கின்ற நாமத்திற்குள்ளும் அடங்கி விடுகிறது. விரித்தால் ஆழம், சுருக்கினால் ஒரு நாமம்,
ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா. குளிர்ச்சியும் நீதான், வெப்பமும் நீதான். இப்போ எல்லாமே இறைவன் என்று அவர் உணரத் தொடங்கி இந்த பதிகத்தை நமக்கு ஒரு உபதேசமாக சொல்லி கொண்டு வர்றார். அவருடைய அந்த பிறவி கணக்கு சொன்னார் இல்லையா, புல்லாகி பூடாய் கடந்து வந்து, இது அவருக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே அது பொருந்தும். அப்படி நாம் திரும்ப 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 இந்த சுழற்சியில் சிக்கித்தான் ஒரு இடத்துல வந்து இறைவன்கிட்ட நிற்கிறோம். இப்போது சிவபுராணம் அப்படின்னு காதில் விழுந்ததில்ல, இந்த பிறவியில் போன பிறவியில் விழுந்ததா தெரியாது. சிலருக்கு சின்ன வயசில் கேட்குது, சிலருக்கு 50 வயசில் தான் காதில் கேட்குது. அது நம்ம கையில் இல்லை. அப்படி ஒரு இடத்துக்கு வந்த பிறகு அவர் இறைவனை எல்லாமுமாகவும் பார்க்க ஆரம்பிக்கிறார். வெய்யாய், வெப்பமும் நீதான், தனியாய், குளிர்ச்சியும் நீதான். எஜமானன், எஜமானன்னா தலைவன், உயிருக்கு தலைவனும், இயமான நாம் விமலா, மலங்கள் இல்லாதவன் விமலன். நிமலன் பார்த்தோம் இல்லையா, இப்போ விமலன். விமலன். பொய்யாவினவெல்லாம் போயகல வந்தருளி. எதுக்கு திருவாசகம் படிக்கிறோம், ஏன் இந்த முக்தியை நோக்கி பயணிக்கிறோம்னா இந்த ஒரு நோக்கம்தான். அதனால தான் பொய்யை பற்றி திருவாசகத்தில் நிறைய இடத்துல சொல்லியிருப்போம். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய். இப்படி கடவுள் முன்னாடி போய் நின்று யாரும் சொல்லலை. அதனால தான் கடவுள் இந்த வரிகளுக்கு இறங்கி வந்தார். முதல்ல நாம் பேசணும், கடவுளே வந்து தன் கைப்பட திருவாசகத்தை எழுதினார். மணிவாசகன் சொல்ல எழுதியது அழகிய சிற்றம்பலமுடையான் அப்படின்னு எழுதினார்னா அதுக்கு வந்து இந்த தமிழ் காரணமா, இந்த எதுகை மோனை இலக்கிய நயத்தோடு சந்தத்தோடு மணிவாசகர் எழுதிய அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மை உண்மை. அப்போ திருவாசகத்தில் மட்டும்தான் அது இருக்கா? உண்மையோடு இருந்தால் எந்த இடத்துக்கும் இறைவன் வருவார். அதற்கு ஒரு சாட்சி திருவாசகம் நமக்கு நிற்கிறது. அப்போது நோக்கமே என்னென்னா, பொய்யாயின எல்லாம் போய் அகல. எதெல்லாம் பொய்யோ அதெல்லாம் என்னை விட்டு போக வேண்டும், அகல வேண்டும். மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. அந்த அவ்வளவும் என்னை விட்டு பொய் போகணும்னா நீ மெய்ஞானம் நீ எனக்குள்ளிருந்து சுடராக மிளிர வேண்டும். அந்த ஒளி வந்து எல்லோருக்குள்ளேயும் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் இறைவனுடைய ஒரு ஒளி இருக்கிறது. ஆனால் அது மிளிர்ந்தால் மட்டும்தான் உணர முடியும். எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. நான் எந்த ஞானமும் இல்லாதவன், நீயோ இன்ப வடிவமான பெருமான். நான் எங்கே நிற்கிறேன், நீ எங்கே நிற்கிற? என் ஞானம் இல்லாதேன் நான் இன்பப் பெருமானே. அப்போ இது சரி செய்யணும்னா என்ன பண்ணணும்? அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. எனக்குள்ளே இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை நல்ல அறிவாக நின்று நீ நீக்க வேண்டும். அப்போ எந்த ஞானமும் இல்லாத நான் மெய்ஞானமாக இருக்கக்கூடிய உன்னை வந்து சேர முடியும். அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. அடுத்து ஆக்கம் அளவு இறுதியில்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அருள் தருவாய் அளிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் என் தொழும்பின். மூணுமே உனக்கு கிடையாது, ஆனால் அத்தனையும் நீ செய்யக்கூடியது. ஆக்கம், இறைவனுக்கு ஆக்கம். இறைவனை யாரும் ஆக்கலை, யாரோ ஒருத்தர் ஆக்கி இறைவன் வந்தார்னா அப்போ அவர் தான் இறைவன். ஆக்கம், அளவு, இறுதி இல்லாய். ஆனால் நீ செய்கிறது என்ன? அனைத்துலகும் ஆக்குவாய், ஆக்கியதை காப்பாய், அருள் தருவாய், போக்குவாய். எல்லாவற்றையும் நீ செய்யக்கூடியவனாக இருக்கிறாய். ஆனால் உனக்கு ஒரு தோற்றம் கிடையாது, ஒரு எல்லை கிடையாது, ஒரு அழிவும் கிடையாது. அப்படிப்பட்ட நீ போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில். தொழும்பு என்பது தொண்டு, சிவ தொண்டு. நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. நாற்றத்தின் நேரியா, ஒரு வாசத்துக்கு நிகரானவனாக. நாற்றம்ங்கிற சொல்லு நல்ல சொல்லு, நல்ல சொல்லு, நறுமணம். அது சேர்த்து தேவைன்னா துர்நாற்றம்னு சேர்த்து சொல்லலாம். நாற்றத்தின் நேரியாய், நேரியாய்னா அதற்கு ஒப்பானவன். அதாவது ஒரு வாசம் எப்படி, இப்போ இங்கே ஒரு மல்லிகை தோட்டம் இருக்குன்னா மல்லிகையினுடைய வாசத்தை நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் நல்லா உணர முடியும். அப்படி நல்ல நறுமணமாக நீ இருக்கிறாய், அதற்கு ஒப்பாக நீ இருக்கிறாய். நாற்றத்தின் நேரியாய் சேயாய். ஆனால் முதல்ல புறத்தார்க்கு சேயோன் தன் படித்தோம் இல்லையா, அதுபோல் நீ நாடாதவர்களுக்கு அல்லது உணராதவர்களுக்கு சேயாய், அந்நியமாகவும் இருக்கிறாய். நனியானே, நெருக்கமாகவும் இருக்கிறாய். இறைவன் பொது, ஆனால் நாம் எப்படி இருக்கிறோன்ற தன்மையை பொறுத்து இது எல்லாமே மாறுபடுது. அடுத்து மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே. மாறுவது மனம், அவ்வளோதானே அவை சொன்னது. மனசோட இயல்பு என்னங்க? மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ உட்காந்து திருவாசகம் பேசுகிறோம், சிவபுராணம் பேசுகிறோன்னா மனசு அப்படியே அமைதியாக ஒடுக்கமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அடுத்து இன்னொரு வேலைக்கு போனோடனே பரபரன்னு அதோட வேலையை அதை ஆரம்பிச்சிடும். அப்போ அதோடைய இயல்பு மாறிக்கொண்டே இருப்பது. மாற்றம் மனம்
கழிய நின்ற மறையோனே. வேதத்திற்கு முதல்வனான நீ என்னுடைய மாற்றமான இந்த மனசு, மாறிக்கிட்டே இருக்கிற மனசு, அது கழியன்னா அது நீங்கி போக அல்லது அந்த மாற்றங்கள் எல்லாம் இல்லாமல் போக நீ வேதத்தின் தலைவனாக நிற்கின்றாய். கறந்த பால் கனலோடு நெய் கலந்தால் போல. அது ஒரு உவமை. பின்னாடி அதுக்கான உவமைக்கான சான்று சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று. சிறந்த அடியார்களுடைய சிந்தனைக்குள்ள பெருமான் எப்படி தேன் போல ஊறி நிற்கிறார் அப்படின்னு சொல்ல வந்தவர் அதை எப்படி சொல்லுவது? கறந்த பால், கரும்பு சாறு, கண்ணல், அதோடு கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. இப்படி அந்த தூய்மையான பொருட்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது அதற்கு என்ன ஒரு சக்தி இருக்கும், அதற்கு ஒரு சுவை இருக்கும், எல்லாம் இருக்கும். அதுபோல சிறந்த அடியார்கள், அந்த வார்த்தையை அழுத்தமாக சொல்லுகிறார். திருவம்பாவையில் எடுத்துக்கிட்டோம்னா பழவடியார் என்று சொல்லியிருப்பார். இன்னொரு இடத்துல தித்திக்கும் தேனையா சித்திக்கும் தேனையா? அது சித்தத்துள் தித்திக்கும் தேனே. பழவடியார் சொல்லியிருப்பார். புத்தடியோம் சொல்லியிருப்பார். அப்படின்னா பழவடியார்னா ரொம்ப அனுபவப்பட்டவங்க, புத்தடியோம்னா இப்போ தான் அடியாரம் ஆகியிருக்கும். இந்த எக்ஸ்கியூஸ் கேட்குற இடத்துல அது யூஸ் பண்ணிப்பார். இந்த தோழிமார்கள் ஒருவர் தட்டி எழுப்பும்போது ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறா இல்லையா, வெளியே இருந்து ஒருத்தர் எழுப்புறா. அப்போ புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ, நான் இப்போ தான் அடியாராக சேர்ந்தேன், கொஞ்சம் காலையில் தூக்கம் வருது, நான் கொஞ்சம் தூங்கிக்க கூடாதா? அந்த இடத்துல புது அடியாருக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவார். பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையம் சொல்லுவார். பழ அடியார்கள், அனுபவமிக்க அடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு இடத்துல சொல்லுவார். அப்படித்தான் இந்த இடத்துலையும் சொல்லுகிறார். சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பறுக்கும் எங்கள் பெருமான். மாய பிறப்பறுக்கும் மன்னனடி போற்று. அப்போது இங்கே நமக்கு அடியார்களுடைய நிலைப்பாட்டை சொல்லி நமக்கு இது பெருமான் பக்கத்திலே உணர்த்துறதுக்கு காரணம் என்னென்னா, நம்முடைய பிறப்பு அறுக்க வேண்டுமானால் ஒன்று ஈசனோடு நாம் பயணிக்கணும், எப்போதும் பயணிக்கணும். இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தொழில் எவ்வளவோ இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு மாற்று வழி என்ன இருக்குது? குறைந்தபட்சம் அடியார்களோடாவது பயணித்து கொண்டே இருக்கணும். அப்போ அவங்க பார்க்குற இடங்கள்லாம் ஒருவர் திருச்சிற்றம்பலம் சொல்லி ஏதோ ஒரு சுவாமியை பற்றி பேசி, பிற இடங்களில் இருக்கும்போது புறப்பேச்சு நிறைய இருக்கும், தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அதே அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் இறைவனையோடையே நம்ம கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று இருக்கக்கூடிய அடியார்கள் கூட நான் இருந்துட்டேன்னா பிறந்த பிறப்பு அறுக்கும். என்னுடைய பிறந்த இந்த பிறப்பு நிச்சயம் ஒரு நாள் அருந்து போகும். இப்போ ஒரே ஒரு கருத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த வரிக்கு என்ன விளக்கம் அப்படின்னு அகராதி எடுத்து பார்த்து புரிந்து கொள்வது ஒரு விதம். ஒட்டுமொத்தமாக திருவாசகத்திற்குள் பயணித்து இப்போ சொன்ன மாதிரி இங்கே சிறந்தடியார் சொல்கிறாரு, அப்போ திருவம்பாவையில் பழவடியார் சொல்கிறாரு. பிறந்த பிறப்பை பற்றி சொல்கிறதுக்கும் சிறந்த அடியாரை பற்றி சொல்கிறதுக்கு என்ன தொடர்பு? அப்போ இந்த பின்னாடி உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாயின்னு கேட்குறாரு. அப்போ ஏன் அடியாருக்கு நடுவுலையே இருக்கணும்னு எதையுமே கேட்காத மாணிக்கவாசகர் இதையெல்லாம் ஏன் கேட்குறாரு? அங்கே இருந்தால் இது கிடச்சிரும். அப்போ இதுக்கு விளக்கம் உள்ளேயே வேறு இடத்துல இருக்கும். அதனால தான் திருவாசகத்துக்கு யாராலும் இதுதான் விளக்கம் என்று அறுதியிட்டு சொல்ல முடியாது. அதுவும் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியந்தான் திருவாசகத்தோட பொருளும். அப்படி பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ற. இதில் அந்த நிறங்கள் 5 அப்படிங்கிறது என்ன? நிறங்கள்னு நம்ம நேரடியாக அந்த வண்ணங்களை மட்டும் எழுது. 5 முகங்கள் கொண்டவர் பெருமான். தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் ஈசானம் என்று இந்த முகங்கள்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் இது நிறங்கள் அப்படின்னு சொல்றேன்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. ஒரு நிறத்துக்கு ஒரு தன்மை உண்டு, அல்லது ஒரு நிறத்திற்கென்று சில குணங்களும் உண்டு. அதனால தான் நம்ம அதுக்கு அதை பயன்படுத்துவோம். இப்போ நல்ல மங்களகரமான இடத்துல ஒரு திருவிழா காலங்கள் ஒரு காப்பு கட்டும் போதுன்னா அது மஞ்சள் நிறம் தான் வச்சுருக்கிறோம். ஒரு துக்கமான இடங்களில் தான் அந்த கருப்புன்றது வச்சுருக்கோம். அப்போ நிறத்திற்கும் குணத்திற்கும் ஒரு தொடர்பு. இந்த இடத்துல பெருமானுடைய 5 முகங்களுமே 5 விதமான அருளை தருகிறது. அப்போது அந்த 5 வண்ணமுகம் 5உடையவர் பெருமான் என்பது அந்த முகத்திற்கும் குணத்திற்குமான பொருளோடு கூடி வருது. விண்ணோர்கள் ஏத்தன்னு சொன்னால் விண்ணில் இருக்கும். ஆமாம், விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். விண்ணவர்கள் தேடுகிறார்கள், அவர்களுக்கு அவ்வளவு எளிதாக நீ கிடைக்கிற பொருள் இல்லை. விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். அப்படிப்பட்ட நீ வல்வினையேன் தன்னை
அங்கே தான் அந்த உயர்வை சொல்லி தன்னுடைய தாழ்வை சொல்லுவார். திருவாசகம் முழுக்க இதை தான் பார்க்கலாம். நம்ம எந்த பாடல் எடுத்துக்கிட்டாலும் எந்த வரி எடுத்துக்கிட்டாலும் அதை அப்படி ரெண்டாக பிரித்து பார்த்தோன்னா இறைவனுடைய அளவு கடந்த புகழ்ச்சி இருக்கும், அவருடைய அளவு இறந்த தாழ்ச்சி இருக்கும். இதுதான் திருவாசகம் முழுக்க இருக்கும். அதுதான் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை. இப்போ சொல்லிட்டார் நான் எங்கே இருக்கேன் அப்படின்றத சொல்லி. அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டப்பட்டிருக்கிறேன். எதனால் கட்டப்பட்டிருக்கேன்? நான் முன் செய்த வினைகளால் கட்டப்பட்டிருக்கேன். எங்களோட பிள்ளைக்கு நாம் உனது பெயரை சூட்டுவோம், உனது பெயரை சூட்டுவோம். மூத்த கணேசனே முக்தி தரும் விநாயகனே பார்வதிக்கு தலை மகனே எங்களை வாழ வைக்கும் கஜமுகனே. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.